இவர் கலைஞர் அவர்கள் மற்றவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இவருக்கு ஓட்டு போடுங்க, பழைய ஆளுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன ஃபோனை டேப் பண்ணிட்டாங்க உளவுத்துறை. எம்ஜிஆர்கிட்ட கேட்டாங்க, சார் கவுத்தது இவர் தான், நம்மால் தான் கவுத்திருக்காரு, அவர் அவருக்கு மாற்றி ஓட்டு போட சொன்னதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம், என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, அந்த கேசட்டை அந்த தோத்தாரில் தலைவர், அவர் ரொம்ப விசுவாசமானவர் அவங்களுக்கு கட்சிக்கு, அவர் தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை கூப்பிட்டு போட்டு காமிங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார். உடனே அந்த தலைவரை கூப்பிட்டு காவல்துறை உயரதிகாரியை கூப்பிட்டார், உங்கள்கிட்ட பேசணும் வாங்க. அந்த தோற்று போன பெரிய தலைவர் அங்கே போனார். போனோன்னே காவல்துறை உயரதிகாரி கேட்குறாரு, என்ன நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு. அதான் என்னாலே நம்ப முடியலை சார், நான் தலைவருக்கு எவ்வளோ வேண்டிவாள், வீட்டில் ஒன்றா இருக்கிறாள், எனக்கு எதிராக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, எப்படி ஓட்டு போட்டாங்கன்னே தெரியல, தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறது. அப்போ தோற்று போனது காரணம் உங்களுக்கு தெரியலையா? காரணம் எனக்கு தெரியல, உங்கள் தலைவர் தான் காரணம் சார். எங்கள் தலைவரை பற்றி இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நான் மரியாதை கெட்டு போயிடும். அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காரு. நானாக சொல்லலைங்க, ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை காமிங்கன்னார். இருந்தாங்க உங்கள் தலைவரே உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னார், ஃபோனை டேப் பண்ணியிருக்கோன்னு போட்டு காமிச்சாங்க. அதோடு அந்த தலைவர் வெளியில் போனவர் உடனடியாக அவங்க கட்சியிலேருந்து விலகி அதுக்கப்புறம் தீவிர அரசியலிருந்தே ஒதுங்கிட்டார். இதை இது எம்ஜிஆர் ஏன் பயன்படுத்தினார்னா, எதிரிகள் கட்சி அவங்கள வீக் பண்ணணும், பலவீனப்படுத்தணும், நடந்த உண்மையை அவங்ககிட்ட சொல்லுங்கள். இவங்கெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த தலைவரை, அந்த தலைவர் இப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியட்டும்ங்கிறதுக்காக இதை போய் கொடுத்தார்.